என்ன பச்சது நீனா எங்க அப்பனா மயிரை பிடிக்கிட்டாரு வீட்டுல. உன்னை படைத்தவன் நான் தான், உன் தந்தையை படைத்தவன் நான் தான். அப்ப எங்க தாத்தாங்க போயிருந்தாரு. ஏண்டா இவரு பச்சது யாரு? அவரை நான் டேய் அவரை படைத்து நான் தான்டா. அடே ஈரே 84 ஒரு யோசனை இருக்கு பத்தியா? பரப்பன ஊர்வன ஆமா நடப்பன சொல்லக்கூடிய 6 அறிவுடைய மனிதர் முதல் போர்வை படைத்த மர செடிகள் வரை அனைத்தையும் படைத்து நான் தான்டா. அதுவே அப்படி இருந்தாலும் நான் எப்படி தெரியுமா? எப்படி? நான் தொந்தி நான் வேதங்களை கையில் கொண்டு தொந்தி கோடையில் பிறந்தேன். படைத்தும் கர்த்தன் நான் தான்பா. என் தந்தை யார் தெரியுமா? உலகத்தையே ஒரடியா அழைத்தவன் ஆதி நாராயணன். அந்த ஆதி நானுடைய தொப்பில் கொடியில் பிறந்தவன். அப்படி இருந்தாலும் இவருடைய மனைவியோ கலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய 3 தேவிமார்களே. அப்படி கலைமகள் என்று சொல்லக்கூடியவள் சரஸ்வதா தேவி. அந்த அம்மா உன் பொண்டாட்டியா? மனைவியடா. என் தலையத்தே மாறி போந்து ஒரே ஒரு ஆள் யாருன்னா உங்க பொண்டாட்டியால் தான். ஏன்டா அப்படி சொல்ற? உன் பொண்டாட்டி கண்டு என்கிட்ட சீரா வந்திருந்தா நான் எங்கன்னா ஒரு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பேன். என்ன நீ பேசுவது அகரம்? என்ன வந்திருந்தா? உன் பொண்டாட்டி என் கூட வரலன்ற. வரலையா? புரியலையே. சீரா வந்திருந்தா நான் படிச்சிருப்பல. அடடே, என் மனைவியானவன் நாவிலே குடிவண்டிருந்தால் சிறப்பானவனை எடுத்திருப்பாயா? வரலன்னு சொல்றேன், தெளிவா சொல்றாடே. ஏன் வர மாட்டேங்குது? துட்டு குத்தா வருமா? நல்ல மனதோடு மனைவியை துதித்தால் கண்டிப்பா திருப்படா. புது வருஷம் வந்துக்குது, இன்னைக்கு துதிக்கிற ஆவட்டம் கூட. அப்படியா? அப்படி இருந்தாலும் அப்படி சபையிலே நான் மகன் என்று பெயரோடு வருகிறேன். இருந்தாலும் தேவலோகம் கூடுவது வணக்கம். ஆமா, தேவலோகம். ஆமா, அப்படி வேண்டாலும் ஒரு முறை கூடுவது வணக்கம். ஆமா, அவ்விடத்தில் செல்ல வேண்டும். புறப்படுப்பார்கள்.